எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிப்பாங்கன்னா அவருக்கு விரோதமாக இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குன்னு போட்டிருக்கேன். ஆமென். சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே சர்ச்சில் நடக்கிறத பார்த்தா அவன் ஓடி வருவான். தோத்திரம். இப்போ ஆண்டவர் வராததுக்கு காரணம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையா மாறல, அதானா? இப்போ என்னைக்கு எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறாங்களோ அன்னைக்கு தான் அவர் வருவாரா? ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க போனா நீ கடைக்கு தோத்திரம், ஒரு கடையும் திறந்திருக்காது, கறி கடைக்காரன் இங்கே இருப்பான், கத்தரை ஆராதிக்க. தோத்திரம். அப்படி எல்லாரும் அப்படின்னா அது என்ன கணக்கு? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? எழுப்புதல் வந்தால் தான் அவர் வருவாருன்னு நீங்கள் ஒரு புது சட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க? இதில் எதுவுமே பைபிளில் இல்லையே. அப்புறம் எல்லாருமே தோத்திரம், முழங்கால் யாவும் நாவுகள் யாவும் தோத்திரம், எல்லா மனுஷரும் அப்படிங்கும் போது தோத்திரம் ஒரு பெரிய அசைவு ஒட்டுமொத்த உலகத்திலையும் வந்துட்டுனா அப்புறம் ஊழியக்காரங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். வாய்ப்பில்லை ராஜா. அல்லே சொல்லுங்க அப்பா. இது சொல்லும் போது எல்லாரும் அப்படியே சிரிச்சுட்டு அங்கே ஸ்டேஜில் ஒருத்தர் இப்படின்றாரு, ஏயா நீங்களாம் பைபிள் படித்ததே இல்லையா? முழங்கால் யாவும் முடங்கும்னு சொன்னதுனால எல்லாரும் முடங்கிடுவாங்க, எல்லாரும் ரசிக்கப்பட்டுருவாங்கன்னு இந்த ஆள் சொல்கிறாரு. அதை எடுத்து படிப்போன்னு ஒரு தடவையாவது தோணுச்சா? எடுத்து படிப்போம். ஏசாயா 45:21 வசனத்துலேருந்து படிப்போம். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாக யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் தானே. நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. அவர் தான் நீதிபதி, அவர் தான் இரட்சகர், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். எல்லாரும் பார்ப்பாங்க இல்லை, எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சொல்லிட்டு இவர் கோட் பண்ணுற வசனத்தை சொல்கிறார். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சொல்லிட்டு அதோட நிப்பாட்டலை. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேர்வான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இப்போது எவருக்கு கர்த்தருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் தானே இருக்குது. எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிப்பாங்கன்னா அவருக்கு விரோதமாக இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குன்னு போட்டிருக்கேன். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும், இந்த உலகத்தில் இருக்கிற யாவரும்னு இல்லை, 25வது வசனம், இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். சரியா? எல்லோரும் இல்லை. நம்ம எங்க போய் சுவிசேஷம் சொல்ல எல்லாரும் வந்துருவாங்க. ஒரே துதி ஒரே ஆராதனையா தான் இருக்கும். ஆமென். சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்க சர்ச்சில் நடக்கிறத பார்த்தா அவன் ஓடி வருவான். தோத்திரம். சரி, ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். ஏற்கனவே சுவிசேஷத்தை கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் எதிர்த்து நின்றவங்களாம் நிறைய பேர் செத்துட்டாங்கல்ல, அவங்களாம் எப்படி? அவங்களாம் உள்ளேருந்து எந்திரிச்சு வந்து நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நித்தியத்துக்கு போயிடுவாங்களா? அப்படி எங்கேயாவது வசனம் இருக்கா? 2வது சான்ஸ் இருக்குன்னு இருக்கா? எல்லோரும் ஏற்றுப்பாங்க அப்படின்னா செத்து போனவங்களாம், ஏற்றுக்காமல் செத்து போனவங்களாம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அவங்களாம் அவனவன் தோத்திரம், நான் யாக்கோபுடையவன், நான் தோத்திரம் இஸ்ரவேலன், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு வந்து அவன் பேரை பதிவு செஞ்சுக்கிறவானா? தோத்திரம். இப்படி எங்கேயாவது இருக்கா? பேரை பதிவு செஞ்சுருவான், நான் யாக்கோபு, நான் தாவீது. என்னென்ன எந்த வசனத்தை இவர் கோட் பண்ணுறாருன்னா தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அடுத்த வசனம் தான், கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அதோட நிப்பாட்டில் அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஸோ ஒரு கூட்டம் வந்து ஆண்டவரோட சேரும், இன்னொரு கூட்டம் அவருக்கு விரோதமாக எரிச்சலாக இருந்தவங்க இப்படி சேர்றதை பார்த்து வெட்கப்படுவாங்க. அவனிடத்தில் மாத்திரம்தான் நீதியும் வல்லமையும் மகிமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேர்வான். ஒரு விசுவாசி வஸ்திரத்தை 10 பேர் பிடிச்சுக்கிடுவான். தோத்திரம். நாங்களும் வர்றோம், நீதி சொத்துறோம், நீ கூப்பிடலாட்டாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட வருவோம். கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல, நாங்களும் வருவோமா? இது எங்கே இருக்குது? சுவிசேஷம் அறிவிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களும் வந்துடுவாங்கன்னு எங்கே இருக்குது? ஒரு ஆள் 10 பேரை ஒவ்வொரு ஆராதனைக்கும் கூட்டு வந்தா தோத்திரம். அப்புறம் தெருவில் யார் இருப்பா? கிராமத்தில் யார் இருப்பா?
10 பேராக கூட்டு வந்தால் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க போனா நீ கடைக்கு தோத்துறோம், ஒரு கடையும் திறந்துருக்காது. கறி கடைக்காரன் இங்கே இருப்பான், கத்தரை ஆராதிக்க தோத்துறோம். கறி கடைக்காரன் இங்கே இருப்பான், கறி வாங்க போகிறானே அவன் யார்? எல்லோரும் ஏற்றுக்கிட்டா யாரும் எங்கேயும் இருக்கக்கூடாதுல்ல. கறி வாங்க போனால் கறி கடைக்காரன் அங்கே இருக்க மாட்டான். அப்போ போகிறவன் யார்? இங்கே இருக்கிறவெல்லாம் கறி வாங்க போவான், கறி கடை ஓனர்லாம் சர்ச்சுக்கு வந்துடுவாங்களா? காய்கறி கடையெல்லாம் பூட்டி கிடக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடை இருக்காது. யாரை பார்க்க போனாலும் எல்லாரும் சர்ச்சில் தான் இருப்பான், கத்தரை ஆராதிக்கத்தான். யாரை பார்க்க போனாலும் அந்த பர்டிகுலராக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் யாரும் இருக்க மாட்டாங்க, மற்ற நாளில் எல்லோரும் இருப்பாங்க. அப்போ பார்க்க போகிறவங்கெல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராதவங்க தானே பார்க்க போகிறாங்க. சும்மா அப்படி ஃப்ளோவில் அடித்து விடுறது, என்ன வேணால் அடித்து விடலாம்ல. அவனாவது சர்ச்சுக்கு விரோதமாக கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு தோத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், அங்கே இருக்கிற ஏட்டையா எல்லாருமே இயேசு ஆராதிக்கிற ஆளா இருப்பான். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போனவன் இயேசு ஆராதிக்க மாட்டான். ஆனால் எல்லாரும் வந்துடுவாங்கன்றீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க. என்னதான் உங்கள் கதை? இருக்கிறீங்களா? ஆமேனா? அப்புறம் ஊழியர்களுக்கு ஒரே ஆறா நடத்துறது தான் வேலையாக இருக்கும் தோத்திரம். அப்புறம் ஆண்டவர் பார்ப்பாரு, நீங்கள் எல்லாம் இப்போ என்ன துதிக்க ஆரம்பிச்சிங்க, எல்லாம் நான் நினச்சதெல்லாம் நடந்துட்டு தோத்திரம். ஆமாம், உங்களை விசிட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆள் அங்கேருந்து வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது தோத்திரம். அதனால் ஒன்று செய்யலாம், ஒட்டுமொத்தமா எல்லாம் கிளம்பி அங்கே வந்துரு, எல்லாம் கிளம்பி அங்கே வந்துரு, போதான் தோத்திரம். பின்னாடி அத்தனை பேர் ஊழியக்காரர்கள்ட்டு ஏன்னு நாக்கத்தவங்க போட்டு கையை தூக்குறீங்களே, யாரா நீங்களாம்? இப்போ ஆண்டவர் வராததுக்கு காரணம் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறல, அதானா? இப்போ என்னைக்கு எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறாங்களோ அன்னைக்கு தான் அவர் வருவாரா? முன்ன பின்ன பைபிள் ஒன்று கண்ணிலையாவது பார்த்துருக்கீங்களாண்ணா நீங்களா? சாரிங்க, நான் இது ரோஸ்டிங் சேனல் நினச்சி இப்படி பேசிட்டேன். இது பைபிள் கிறிஸ்டியானிட்டி சேனல். ஓகே, இனிமேல் பைபிள் கிறிஸ்டியானிட்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆமென். ஆவியானவரும் சொல்வார், நீர் விரும்பின மாதிரி மனவாட்டி ரெடி, ரொம்ப காலமாக விரும்பினீர்ல அந்த மாதிரி ஒரு மனவாட்டியை நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு ஆவியானவர் சொல்லுவார் தோத்திரம். மனவாட்டியும் சொல்லுவா தோத்திரம், மணவாளனே வாரும். ஆவியும் மனவாட்டியும் சேர்ந்து மணவாளனை பார்த்து வாரும் வாரும் என்று சொல்லும் அந்த நாள் அதி சீக்கிரம் வருகிறது. இப்போ அண்ணன் எந்த வசனத்தை சொல்கிறாருன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை தான் பேசுகிறாரு. ஆவியானவரும் வான்னு சொல்லுவாங்களாம், மனவாட்டியும் வான்னு சொல்லுவாங்களாம். வான்னு யாரை? இயேசு கிறிஸ்துவ வான்னு சொல்லுவாங்களாம். 22வது அதிகாரம் 17வது வசனம், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். வான்னு சொல்லி ஜீவ தண்ணீரை வாங்கிக்கோ வான்னு கூப்பிடுறாங்க. இப்போது அண்ணன் சொல்கிற கூற்றின்படி ஆவியானவரும் மனவாட்டியும் வான்னு இயேசுவை கூப்பிட்டு ஜீவ தண்ணீரை இயேசுக்கே கொடுக்க போகிறாங்க. அப்படியா? நியாயமா இது? வாய்க்கு வந்ததை பேசலாம், பின்னாடி ஊழியக்காரர்கள்னு அத்தனை பேர் இருக்கீங்களே, இதுக்கு பேர் தான் பிரதர்ஸ் பைபிள். ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா அது எங்கே இருக்குது டப்புன்னு எடுத்து படிச்சிங்கன்னா திரும்பவும் யோசிச்சு பாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு. ஆமென். ஆவியானவரும் சொல்வார், நீர் விரும்பின மாதிரி மனவாட்டி ரெடி, ரொம்ப காலமா விரும்பினீர்ல அந்த மாதிரி ஒரு மனவாட்டியை நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு ஆவியானவர் சொல்லுவாரு தோத்திரம். மனவாட்டியும் சொல்லுவா தோத்திரம், மணவாளனே வாரும். ஆவியும் மனவாட்டியும் சேர்ந்து மணவாளனை பார்த்து வாரும் வாரும் என்று சொல்லும் அந்த நாள் அதி சீக்கிரம் வருகிறது. பார்த்தீங்களா? ஆவியும் மனவாட்டியும் வாரும்னு இந்த வசனத்தை தான் கோட் பண்ணுறாரு. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது? வந்தால் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன்னு சொல்லுது. இப்போ ஆவியும் மனவாட்டியும் வான்னு இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டாங்கன்னா, அப்படி மரியாதை இல்லாமல் வான்னு கூப்பிட்டு இந்தா ஜீவ தண்ணீரை பெற்றுக்கோன்னு சொல்லுவாங்களா? இது எவ்வளோ பெரிய அபத்தம், எவ்வளோ பெரிய தேவ தூஷணம். உண்மையிலே இந்த நபருக்கு கடவுள் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறீங்களா? சத்தத்தை கேட்டு மணவாளனும் மணவாட்டியை எடுத்துக்கொள்ள மத்திய ஆகாயத்தில் அதி சீக்கிரம் இறங்கி வரப்போகிறார். உண்மையிலே சொல்கிறேன், இந்த நபருக்கு என்னது அது? அந்த மியூசிக்கை போட்டோன்னு அப்படியே பரபரப்பாக கை தூக்கிடுமா? என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறத விட அவன்னு சொல்லணுமா? இப்போ இங்கேருந்து மனவாட்டியும் ஆவியும் வான்னு கூப்பிட்டோன்னே அவர் வந்து ஜீவ தண்ணீரை வாங்கிட்டு போகணுமா? இல்லை எல்லோரும் ரசிக்கப்பட்டாங்க, இனிமேல் வேலை இல்லை, நான் இங்கே டைரெக்டாக உங்களை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா? அப்போ ஏற்கனவே இறந்து போனவங்கலாம் அந்த எல்லாரும் லிஸ்ட்டில் வரமாட்டாங்களே, என்ன பண்ணுவீங்க? அவர் வர டைமில் குழந்தையிலேருந்து அந்த ஆண்டவரை பற்றி புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிற ஞானம் இல்லாத வரைக்கும் உள்ள குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? அப்படி எல்லாரும் அப்படின்னா அது என்ன கணக்கு? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா?
எழுப்புதல் வந்தால் தான் அவர் வருவாருன்னு நீங்கள் ஒரு புது சட்டத்தை ஏன் கொண்டு வரீங்க? இதில் எதுவுமே பைபிளில் இல்லையே. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த பைபிளை கையில் எடுங்க. யார் எது சொன்னாலும் உடனே வெரிஃபை பண்ணுங்கள். மேலே கீழே 2 வசனம் படித்தாலே ஆண்டவர் புட்டு வச்சுருக்கிறார். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். பாய். நம்ம எதை பேசிக்கிட்டு இருக்கிறோமோ, நம்ம எதற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, நம்ம எதை அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, அத்தனையும் நம்முடைய கண்களால அதிசீக்கிரமா பார்க்க போறோம். நாம் எவையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் மீது வைத்திருக்கிற தைரியம்னு வசனம் இருக்கே தவிர, நீ எதை அறிக்கை செய்கிறியோ, நீ எதுக்கு ஜெபம் பண்ணுறியோ, நீ என்னெல்லாம் உபவாசம் இருந்து கேட்குறியோ அது எல்லாமே உனக்கு கொடுக்கப்படும்னு வசனம் இல்லை ராசா. எழுப்புதலுக்கும் உலகளாவிய எழுப்புதலுக்கும் அப்பா வருகைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. தோத்திரம். அங்கே போய் தொட்டில் கட்டினா தான் குழந்தை கிடைக்கும். 4 மாவடியில் ஜெபக்கூடாரத்தில் போய் பண்ணால் தான் கிடைக்கும். அங்கே தான் இயேசு இருக்கிறார். இப்படி இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு.